வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பீச் போகிற விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த பீச் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப ரொம்ப கிட்ட தான். அதாவது கிட்ட அப்படின்னு சொன்னால் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். காமனாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கன்னியாகுமரி தான் ஃபேமஸ். ஆனால் இந்த கடல் எங்களுக்கு ஸ்பெஷல்னு சொல்லலாம். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பீச் வந்து ஒரு ப்ரைவேட் பிளேஸ்னே சொல்லலாம். ரொம்ப மக்கள்லாம் வரமாட்டாங்க, க்ரௌடு கம்மியாக இருக்கும். ஸோ விளாடுறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்குலாம் சூப்பரான பிளேஸ். பட் கொஞ்சம் அலை அதிகமாக வரும், சேஃபாக இருக்கணும். அதுதான் மெயின். நாங்கள் மோஸ்ட்டாக எங்கள் அக்கா ஃபேமிலி எல்லாருமே வரும்போது இங்கே தான் போவோம். 2 வீலர் எடுத்துகிட்டு போனாலே நமக்கு வந்து போயிடலாம். நியர்பையில் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக போயிட்டு ஈஸியாகவே வந்துடலாம். எல்லா தடவை இருக்கிறத விடவும் இந்த டைம் எங்களுக்கு ஸ்பெஷலாக இருந்து எதனால் அப்படின்னு சொல்லி அதையுமே வீடியோட எண்டில் சொல்லியிருக்கிறேன். அதாவது என்னோடய பாட்டி காலத்தெல்லாம் எடுத்துகிட்டோன்னா, எங்கள் பாட்டியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்போ தோணுது, அவங்க ரொம்பவே சாக்ரிஃபைஸ் லைஃப் தான் வாழ்ந்துருக்காங்க அப்படின்ட்டு. எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்மலாம் இப்படி பீச் போகிறோம், ஒரு லேடிஸாக தான் இருக்கிறோம் அல்லது ஃபேமிலியில் இருக்கிறோம். ஃபேமிலியில் நம்மளை வந்து எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் பழைய காலத்தில் இப்படி போகிறதுக்கும் வசதி இருந்திருக்காது. அவங்களோட லைஃபே ஒர்க்குன்னு தான் இருந்திருக்கும். நமக்கு எஜுகேஷன் இல்லாட்டா அப்படி தான் இருந்திருப்போம். இதுதான் நான் படித்த ஸ்கூலையும் க்ராஸ் பண்ணி தான் போகணும். இந்த அளவுக்கு நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே வரோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எஜுகேஷன் தான் காரணம். மக்கள் நிறைய பேர் மாறியிருக்காங்க, இந்த வேர்ல்டில் நிறையத்தை மாற்றிருக்காங்க. ஸோ அதனால தான் வரோம். உண்மையாகவே இதை வந்து நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நிறைய நேரம் நான் திங்க் பண்ணி பார்ப்பேன். அதாவது எங்கள் அம்மா இருக்கிறத விடவும், எங்கள் அம்மா காலத்தில் அவங்க வாழ்ந்ததை விடவும் இன்றைக்கி நமக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நமக்கு இருக்கிற ஃப்ரீடத்தை விடவும் எங்கள் அக்கா பாப்பாவுக்கு நாங்கள் வந்து அதிகமாக தான் ஃப்ரீடம் கொடுக்குறோம். அப்போ எங்களோட பாட்டி காலத்தை எடுத்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நிறைய சாக்ரிஃபைஸில் தான் வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் கிரேட்டுன்னு தான் சொல்லணும். சிம்பிள் லைஃப், வெளில எதுவுமே தெரியாது. அவங்க எப்படி தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. போகிற வெளில பெட்ரோல் இப்போ பாட்டிக்கதையெல்லாம் இழுப்பேன் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. நான் சம்டைம்ஸ் உட்காந்து யோசிப்பேன். நம்ம ஓல்டு ஜென்ரேஷன்ஸ்லாம் யோசிப்பேன். அவங்களுக்கு அந்த டைமில் நிறைய விஷயங்கள் நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நமக்கு அந்த விஷயங்கள்லாம் ஜஸ்ட்டு சிம்பிளாக தோணும். ஸோ இதுதானே அந்த மாதிரி. பட் அவங்க எல்லாருமே கிரேட் பர்சன்ஸ் தான். என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸ், என்னோடய பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா அவங்களால தான் இன்றைக்கி இந்த லெவலில் எங்களால் இருக்க முடியுது. அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போகிற பீச் என்னென்னா ரஸ்தாக்காடு பீச்சு. இது கன்னியாகுமரிக்கு போகிற வழியில் தான் இருக்குது, லெஃப்ட் சைடு தான் இருக்குது. மெயின்லேயே ரஸ்தாக்காடு அப்படின்னு சொல்லி மெயின்லேயே போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்ட்லேருந்து அப்படியே ஹாஃப் கிலோமீட்டர் லெஃப்ட் சைடு உள்ளே வந்துட்டால் போதும். ஸ்ட்ரெயிட் ரோட்டு தான் உள்ளே வந்து பீச் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பார்க்கிங் பண்ணுறதுக்கு பைக்கெல்லாம் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போவும் நிறைய ஷாப்புமே வச்சுருக்காங்க. பானிபூரி ஷாப்பு, ஜூஸ் கடை, அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் ஷாப்பு, இன்னும் சின்ன ரெஸ்டாரண்ட், இது எல்லாமே இருக்குது. ஸோ ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணோம், நம்ம ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கே போய் சாப்பிடணும் அப்படின்னாலும் சாப்பிட்டுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பீச்சுக்கு எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த ஹிஸ்ட்ரியை வந்து ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். எனக்கு கன்னியாகுமரி பீச் தான் தெரியும், எங்கள் ஊர்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எப்போவும் அதுக்கு தான் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்படி தான் போகும். கன்னியாகுமரி பீச் பார்க்க நாங்கள் போனதை விடவும் எதுக்காக போவோம் அப்படின்னா, அங்கே வந்து நிறைய ஷாப் இருக்கும். சின்ன சின்ன ஹேர் கிளிப்பு, சின்ன சின்ன டாய்ஸு, இது எல்லாமே இருக்கும். அங்கே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் வாங்கி தருவாங்க. மற்றபடி நம்ம வேறு எங்கேயும் வெளியே பெரிய அளவில் போகாததுனால கன்னியாகுமரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக போவோம். அது மட்டும் இல்லை, எங்கள் தாத்தா ஊருமே அங்கே தான், எங்கள் அம்மாவோட அப்பா ஊர். அதனாலேயே நாங்கள் அங்கே எங்கள் தாத்தா வீட்டுக்கு போகும்போது எப்போவுமே எங்கள் அப்பா வந்து கன்னியாகுமரி பீச் கூப்பிட்டு போயிட்டு அப்படி கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ கன்னியாகுமரி பீச் மட்டும் தான் எனக்கு தெரியும். இப்படி ஒரு பீச் இருக்குன்னே தெரியாது. ஒன் டே வந்து எங்கள் அப்பாவோட ஃபேமிலியில் ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் ஜஸ்ட்டு ஒரு பால் காய்க்கிற ஃபங்க்ஷன் இருந்தது. வீடு வந்து கட்டியிருந்தாங்க. அங்கே போயிருக்கும்போது அங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு போனோம். அங்கே போனதுமே மற்ற வந்திருந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, கன்னியாகுமரி போகிறத விட ரஸ்தாக்காடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு அதை கேட்டதும் ரஸ்தாக்காடா அப்படின்னு நான் ஒரு நேமே கேட்டதில்லை. இது எல்லாமே என்னோடய ஒரு 8th 9th ஸ்டாண்டர்டில் நடந்திருக்கும். ரஸ்தாக்காடா அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே ஒரு வண்டியில் இந்த பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. அதாவது இந்த கடல் கரையை பாருங்கள், அந்த சீனரியை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். விளாடுறதுக்கும் சூப்பராக இருக்கும். மக்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, சேஃபாக தான் இருக்கும். நம்ம வந்து தனியாக நம்ம மட்டும் இருக்கிற மாதிரி இருக்காது. எப்படி தான் இருந்தாலும் ஒரு 10 ஃபேமிலியாவது மினிமம் இருப்பாங்க, ஒரு 5 ஃபேமிலியாவது இருப்பாங்க, கொஞ்சம் பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. அது மாதிரி அங்கே போலீஸ் பாதுகாப்புமே இருக்குது. அண்ட் அதில் வந்து ஒரு போர்டுமே வச்சுருப்பாங்க, ஆபத்தான பகுதி அப்படின்னு சொல்லி போர்டுமே வச்சுருப்பாங்க. கேர்ஃபுல்லாக விளையாடணும், அவ்வளோதான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்ததும் எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. அதிலேருந்து எனக்கு எப்போவும் தோணும் இந்த பீச்சுக்கு எப்போ வரலான்ட்டு.
இதுக்கப்புறமா நான் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி படிக்கும்போது எங்கள் அத்தை வந்து எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கள் அத்தை வந்து வீட்டிலே அந்த புளி சாதம் இதெல்லாம் கிண்டி இங்கே வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை, எங்கள் மாமா, எங்கள் கசின் சிஸ்டர், கசின் பிரதர், எங்கள் அக்கா எங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் இங்கே வந்து அந்த புளி சாதம்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா 1 டே ஃபுல்லுமே கடலில் நல்லா குளித்து விளையாடிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகும்போது புரோட்டா கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு போனோம். இது வந்து சின்ன வயசில் நடந்த விஷயம். இப்போது நாங்கள் எங்கள் பாப்பாவையும் கூட்டிகிட்டு வரோம். இதுக்கப்புறம் எங்கள் அக்கா மேரேஜுக்கு அப்புறம்லாம் நாங்கள் நிறைய நாள் வந்திருக்கோம். அதாவது பீச்சுன்னு சொன்னாலே எனக்கு வந்து இந்த பீச் தான் பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஃபேவரட் பிளேஸ் இருக்கும் அப்படி தானே. அதே மாதிரி எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கே போனால் நம்மளாக இருந்து விளையாடலாம், என்னவும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் பிளேஸாக இருக்கும். அண்ட் நிறைய மக்கள் இல்லாதனால நமக்கு எந்த ஒரு ஹெசிடேட்டும் இருக்காது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ ஷூட்டிங்க்கு அண்டு வீடியோ எடுக்கிறதுக்கு, ரீல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான பிளேஸு. நான் சென்னைக்கு பீச்சுக்கு போயிருக்கேன். சென்னையில் மெரினா, பெசன்ட் நகர் இந்த 2 பீச்சுக்கும் போயிருக்கேன். மற்றபடி நிறையா கடற்கரையை பார்த்துருக்கேன், உள்ளெல்லாம் போனதில்லை. அப்போது அந்த பீச்செலாம் பார்க்கும்போது தான் எங்கள் ஊரோட வேல்யூ எனக்கு தெரியும். அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். க்ரௌட்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். பார்க்கும்போதே அதாவது நெருன்னு மக்கள் இருப்பாங்க. அப்போ தான் என்னோடய வேல்யூ, அதாவது எங்கள் ஊரில் பீச்சோட வேல்யூவே தெரியுது. நம்ம ஊரில் இந்த அளவுக்கு இருக்குது. சென்னையிலே அதுவும் அந்த ரெசார்ட் மாதிரி இருக்குது. அதாவது அந்த ஈஸியாக அந்த ரோடுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நம்ம ரெசார்ட் போனோன்னா அங்கே க்ரௌட் இருக்காது. அந்த ரெசார்ட்டோடு சேர்ந்து பீச் ஏரியாவும் கவர் பண்ணி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இங்கே வந்து எங்களுக்கு இது எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பப்ளிக் பிளேஸாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய ஊர் சின்ன ஊரில் இந்த மாதிரி கடற்கரைகள் இருக்கும். ஆனால் எங்கள் ஊர்லேருந்து இது பக்கம் அப்படின்னால எனக்கு இந்த ரஸ்தாக்காடு பீச் பிடிக்கும். நீங்களும் கன்னியாகுமரிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப விளையாடுறதுக்கு இந்த மாதிரிப்பட்ட பிளேஸ்க்கெலாம் 1 டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண நினச்சிங்க அல்லது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கன்னியாகுமரி போகிறதும் நல்லா தான் இருக்கும். எதனால நான் அப்படி சொல்கிறேன்னா, கன்னியாகுமரி நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. நம்ம அங்கே போகும்போது டிக்கெட் எடுக்கிற வேண்டியது இருக்கும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிலுக்கு நிற்கிற மாதிரி இருக்கும். விவேகானந்தா ராக்கு, அதுக்கப்புறம் திருவள்ளுவர் ஸ்டாச்சு இதெல்லாம் போகும்போது, கிளாஸ் பிரிட்ஜெலாம் போகும்போது சம்டைம்ஸ் நமக்கு வந்து ரொம்ப அதாவது 300 அதாவது அதிகமான ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து போயிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் போகலாம். அதே இது லைனில் ரொம்ப வெயிட் பண்ணி போனோன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு உட்காரதுக்கு ப்ராப்பராக இடம் இருக்காது. அதாவது கடற்கரை ஏரியாவில் அங்கேயுமே ரொம்ப க்ரௌட் இருக்கும், மக்கள் இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த கடல் பார்க்க நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். அலைகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஆனால் இதை விடவும் அதிகமாக வரக்கூடிய கடலையும் நான் எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன். இது வந்து மீடியம் தான், பட் டேஞ்சரான பிளேஸ்னு சொல்லி போர்டு வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம சேஃபாக இருக்கணும். இந்த டைம் நாங்கள் வரும்போது நாங்கள் ஜஸ்ட் ஈவினிங் தான் பிளான் பண்ணோம். இதுக்கப்புறம் தான் எங்கள் அக்கா வேலைக்கு போனோம். ஸோ நாங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அக்கா வந்து ரெடியாகி கிளம்பி போவாங்க. அவங்களெல்லாம் கொண்டு விடணும். ஸோ இங்கே நாங்கள் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ விளையாடிட்டோன்னா நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிரும்ல, அந்த மாதிரி எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே பாப்பாவை கூட்டிகிட்டு வெளியே வந்து அவளுக்கு போனோம். நாங்கள் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வீட்டுக்கு போகணுன்னு தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் வீட்டுக்கு போகாமல் எங்களை ஸ்டாப் பண்ணது எல்லாமே எங்கள் பாப்பா மட்டும் தான். ஏன்னா அவங்க ஊரில் கடலே கிடையாது. எப்படின்னா, நாங்கள் இருக்கிறது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இந்த பக்கம், அதாவது கடற்கரை பக்கம், கன்னியாகுமரி பக்கம்னு சொல்லலாம். அவங்க இருக்கிறது அப்படியே அந்த பக்கம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட அந்த பக்கம், அதாவது தென்காசி அந்த ஏரியாவில் கடலே கிடையாது. அவங்களுக்கு டேம் உண்டு. இந்த பாபநாசம் டேமு, குற்றாலம் இந்த மாதிரி பிளேசஸ் மட்டும் தான் உண்டு. அதனால பாப்பாவுக்கு பீச்னாலே ரொம்ப பிடிக்கும். அதாவது பாட்டி வீட்டுக்கு வந்தால் தான் பீச் அப்படின்னு சொல்லி பாட்டி வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசனே பீச் போகலாம் அப்படிங்கிறதுக்கு தான். இங்கே வந்தாலும் எப்பவும் கேட்பேன், சித்தி எப்பவும் பீச்சுக்கு போகலாம், சித்தி பீச்சுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பேன். எங்கள் பாப்பாக்காக தான் மோஸ்ட்டாக போகிறது. அவளும் நல்லா விளையாடுவா. ஸோ அவளுக்கு கம்பெனி கொடுக்குறதுக்காக தான் நானும் அவளோட கூட சேர்ந்து அப்படியே விளையாடுவேன். நீங்கள் பார்க்கும்போது நினைப்பீங்க இப்படி கிடந்து மண்ணில் இருந்து விளையாடுறோமே நினைப்பீங்க. அது கூட ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதாவது நம்ம விளையாடக்கூடிய வயசு இது தான். நான் இப்போ விளையாடினாலே என்ன பார்க்குறவங்க நினைப்பாங்க இந்த பொண்ணு என்ன இவ்வளோ விளையாடிட்டு இருக்கான்ட்டு. சின்ன பிள்ளை கூட நம்ம அவங்களுக்கு கம்பெனி கொடுத்து விளையாடுறோம். இதுக்கப்புறம்லாம் ஒரு 30 வயசு 35 வயசுலாம் நம்மளால் விளையாட முடியாது. ஸோ இருக்கிற லைஃப்பில் ஜஸ்ட் நமக்கு பிடிச்சதை பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். எப்போவுமே அப்படி தான். நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குதா, வேணுமா, அது நம்ம தான் பண்ணணும். தேவையா பண்ணிக்கணும். ஒரு ஆசை இருக்கா, செஞ்சிடணும். மற்றவங்க நமக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. இப்போ எனக்கு விளையாடணும்னு ஆசை இருக்குது, மற்றவங்க என்ன நினைப்பாங்க நான் பார்த்துட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் விளையாடவும் முடியாது. ஒரு நாள் நினைப்பேன், அவங்க நினச்சி என்ன பிரயோஜனம். இப்போ என்னை பார்த்து ஏதாவது நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எனக்கு ஏதாவது பண்ணையாக போகிறாங்க, இல்லை நான் அப்படி அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக விளையாடாமல் இருந்தேன்னா
என்னோட ஒரு ஆசை நான் நிறைவேற்றாமல் இருக்க தான் போகிறேன். நான் விளாடுறேன் அப்படின்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஒரு விஷயம் நமக்கு தேவையா பிடிக்குதா ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். இது வந்து நல்லதா கெட்டதா, அதனால் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா, நம்ம வந்து பண்ணுறது கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா, அதனால் எந்த தப்பும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறவங்களே தைரியமாக பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஒன்று தப்பு பண்ணலையே, ஸோ நம்ம தைரியமாக பண்ணுறது தப்பே இல்லை. நல்ல விஷயத்த பண்ணுறது நல்லது தான். எனக்கு கூட இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும், அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை உண்டு. விளாக்லாம் போடணும் அப்படின்ட்டு நான் நிறைய ஃபோட்டோ வீடியோ இது எல்லாமே மொபைலில் எடுத்து மொபைல் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆகிறது வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் அப்லோடே பண்ண மாட்டேன். அப்லோட் பண்ணுறதுக்கு எதுக்கு பயம் அப்படின்னா, நம்மளை என்ன சொல்லிடுவாங்க. எனக்கு வீட்லேயுமே வீடியோ போடுறதை பொறுத்த வரைக்கும் ஏன் போடணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அவங்களோட, ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் அப்படி தானே இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அப்படி சொல்லுவாங்க. அவங்களோட மைண்ட் எப்படின்னா, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு பையனாக இருந்தால் போட்டால் அது வேறு, நம்ம கேர்ள்ஸாக இருந்துட்டு பொம்பளை பிள்ளையாக இருந்துட்டு நீங்கள் போடுறது அது பிறகு எப்படி ஆகும், ஒருவேளை அது உங்கள் மேரேஜுக்கு கூட ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரியெல்லாம் நினைப்பாங்க. பட் எனக்கு வந்து இந்த விஷயம் பிடிச்சிருக்கு. வீடியோ எடுக்கிறோம், போடுறோம், அது நமக்கு ஒரு மெமரிஸ் தான். ஃப்யூச்சரில் நான் பார்க்கும்போது இப்போது எனக்கு ஒரு 25 வயசு ஆகுது. 5 வருஷம் கழித்து பார்த்தேன்னா இந்த வீடியோஸ்லாம் என்கிட்ட இருக்கும். இது நான் வந்து என்ன தான் நான் ஸ்டோர் பண்ணி ஸ்டோரேஜ் கூகுள் ஃபோட்டோஸில் வச்சாலும் குறிப்பிட்ட லிமிட் தான் வைக்க முடியும். அண்டு எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை யோசித்தேன். நம்மளை பற்றி யார் என்ன சொன்னாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம இங்கே வந்து தப்பு பண்ணல. தப்பு பண்ணுற எத்தனையோ பேர் அவங்க தப்பு பண்ணிவிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வாழும்போது நம்ம வந்து நமக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை, அதுவும் எந்த ஒரு தப்பும் இல்லை இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் தப்பாகவும் தெரியலை. ஸோ நம்ம போடுறோம். ஸோ அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் என்னோடய ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கடற்கரையிலேருந்து மண்ணள்ளி 2 பேரும் போட்டு தான் விளையாடிட்டு இருந்தோம், நானும் பாப்பாவும். ஏன் அப்படின்னா, சின்ன பிள்ளையில் எப்போவுமே என்னை வந்து டார்கெட் பண்ணி ஏதாவது பண்ணிகிட்ருப்போம். இந்த டைம் நான் அவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு சும்மா ஸ்னோவை தூக்கி வீசி விளாடுவாங்களா, ஸ்னோ வெள்ள அந்த மாதிரி. கடற்கரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மண் அவ்வளோவுமே பிளாக்காக இருக்குது. எல்லாமே மினரல்ஸ் தான். மினரல்ஸ்னு சொல்லணும் அப்படின்னா கருப்பு சாண்டு, அதாவது இதை வந்து தனியாக மண்ணெல்லாம் அள்ளி பிரித்து மறுபடியும் கொண்டு மண்ணை கொட்டுறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக அது ரிலேட்டடாக கேஸ்லாம் போயிட்டுருக்கு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இது வந்து நடந்துட்டுருக்கு. இந்த கடற்கரை ரொம்பவே தள்ளி இருக்கிறதுனால இன்னுமே இங்கே மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. பார்க்கும்போது அப்படி இருக்கும். அதில் நடந்து போகும்போது நமக்கு அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்தளவுக்கு மினரல்ஸ் அப்படி இருக்குது. நான் இந்த மாதிரிப்பட்ட மினரல்ஸ் இருக்கக்கூடிய சாண்டெல்லாம் நான் சென்னையிலலாம் பார்த்ததில்ல, இங்கே தான் பார்க்குறேன். இங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மோஸ்ட்டாக நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இதுக்கப்புறம் வரக்கூடாதா? அதுக்கப்புறம் உங்க வீடா இருக்கு ஜெய்சா. வந்தால் 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 உட்காந்துக்க, நாளைக்கு வந்து கூட்டிட்டு போறோம். இருக்குதியா? யா நீ தான் இங்க இருக்கேன்னா வீட்டு போடாமா? அப்படியே வா, வீட்டு போலாம். யா 5 நிமிஷம் அடுத்து வருவோமா? ஆமா, அடுத்து இப்போ சாப்பிட்டு வரலாம். உட்காந்துக்கியா? நீ எதுக்கு இங்க இருக்கணும்னு ஆசைப்படியா? அவ்வளவு அழகா இருக்கா? எதுக்கு மக்கள் இங்க இருக்கணும்னு ஆசைப்படியா? எனக்கு இங்க இருக்கணும்னு ஆசையா இருக்கு. இங்க இருக்கணும்னு ஆசையா இருக்கா? யா உங்க வீட்டுல கடல் இல்லையா? உங்க ஊர்ல கடல் இருக்கா? இல்ல. இதை பிடிச்சிட்டு சொல்லு. இந்த நான் கையெல்லாம் மண்ணா இருக்கு. ஜெய்சே பாய் சொல்லு. ரஸ்தா கடைக்கு பாய் சொல்லிட்டு வா. கடலுக்கு பாய் சொல்லு சொல்லு. வீட்டுக்கு போய் குளிக்கணுமா? ஏன் குளிப்போம்? இவ்வளோ தண்ணி இருக்கு. இந்த தண்ணி போதாதா? இல்ல, இந்த அழுக்கா இருக்கு. நாய்க்குள்ள அழுக்குள்ள அழுக்கு பொருளெல்லாம் கொண்டு கடலில் போட்டு போயிடும். அந்த இடத்துல அழுக்கா இருக்கான் போயிடும். நான் என்ன சொல்கிறா பாருங்க. அதாவது அங்கேருந்து கடல்லேருந்து விளையாடுறது வரைக்கும் அழுக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. வெளியே வரும்போது அப்படியே அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டு சொட்டு சொட்டு இருக்கும் ட்ரெஸ்ஸெல்லாம். ஸோ அவளுக்கு வந்து வெளியே வர்றதுக்கு இஷ்டம் இல்லை. அப்படியே அவளை கட்டாயப்படுத்தி என்ன டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். வர்ற வெளில சொல்கிறா அழுக்காக இருக்குது இங்கே அப்படின்னா. குளிக்கும்போது அவளெல்லாம் தெரிலையா என்னன்னு தெரில.
அதுக்கப்புறமா என்ன பண்ண பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு நியூவாக ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் நிறைய வருஷம் போயிருக்கோம், இந்த மாதிரி ஷாப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த டைம் போகும்போது ஷாப் இருந்து அங்கே போய் ஒரு சின்னதாக ஸ்நாக்ஸ் மீல்ஸ் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். அங்கே ஃபுட்டோட குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் எல்லாமே நல்லாவே இருந்து, அதாவது குவாலிட்டி நல்லா இருந்து, ப்ரைஸ் கம்மியாக இருந்து, அண்ட் அவங்க சர்வீஸ் பண்ணதுமே ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லி டைப் தான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் நாங்கள் எல்லாமே சேர்ந்து, அதுவும் பீச் ஓரம் இங்கேருந்து பார்த்தாலே பீச் சைடு தெரியும். நம்ம இப்போ பர்த்டே பார்ட்டிலாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணோன்னா அப்படியே பீச் போயிட்டு வந்து கூட இங்கே கேக் கட் பண்ணுறது அந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கு கூட இது நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் என்னோடய பர்த்டே கூட இந்த மாதிரி ஒரு பிளேஸில் போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு தாட் வந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் வீட்டிலே இருந்து அப்படியே வீட்டில் இருக்கவங்களோட மட்டும் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அப்படியே ஒரு பீச் சைடு வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸு எனக்கு இந்த டைம் தோணுச்சு. ஃபைனல் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே இருந்தோம், முடிச்சு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இனிமேல் எங்கள் அக்காவை கொண்டு விடணும், அவங்க நம்ம ஒர்க்குக்கு போனோம். ஸோ ஒன் டே சூப்பராக இருந்துச்சு. அதாவது எந்த ஒரு பெரிய அளவுக்கு நமக்கு பட்ஜெட் வந்து வேஸ்ட் ஆகாது. பெட்ரோல் ஒரு 50 ருபீஸ் போட்டோம். அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒரு 250 300 இருந்தாலே ஒரு 500க்குள்ளே ஒரு பட்ஜெட்டாக ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான பிளேஸில் ஒரு மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம ஃபுட்டை நம்ம ரெடி பண்ணி போட்டு போயிட்டோன்னா அந்த அமௌண்ட்டும் ஆகாது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ரஸ்தாக்காடு பீச் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு ஃபேவரட்டான பிளேஸ் என்ன, பீச் போகிறது பிடிக்குமா, நீங்கள் எங்கெல்லாம் போவீங்க அப்படிங்கிற இதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே நாங்கள் ஹைவேல கிளம்பிட்டோம். நம்ம கொஞ்சம் தூரம் தான் வந்துடும் வீடு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.